இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பாலிவுட்டில் மத பாகுபாடா? AR ரஹ்மானை வறுத்தெடுக்கும் இந்து வலச்சாரிகள். ஹிந்தி திரையுலகமான பாலிவுட்டில் மத அடிப்படையிலான பாகுபாடு இருப்பதாக பேசி சர்ச்சையில் சிக்கிய பிரபல இசையமைப்பாளர் AR ரஹ்மானுக்கு தொடர்ந்து கண்டனங்கள் குவிந்து வருகின்றன. BBC ஏசியன் நெட்வொர்க்கிற்கு அளித்த பேட்டியில் கடந்த சில ஆண்டுகளில் தாம் சில படங்களில் இருந்து விலக்கப்பட்டதாகவும் அதற்கு மத பாரபட்சம் காரணமாக இருக்கலாம் என்றும் ரஹ்மான் குறிப்பிட்டார். இதனால் அதிர்ச்சியடைந்த வலச்சாரி இந்து அமைப்புகள் பொங்கி எழுந்தன. தீவிர இந்து ஆதரவாளரான நடிகையும் BJP நாடாளுமன்ற உறுப்பினருமான கங்கனா ரணாவத்தும் ரஹ்மானை கடுமையாக விமர்சித்தார். சமூக ஊடகங்களிலும் வலைதளவாசிகள் ரஹ்மானை வறுத்தெடுத்து வருகின்றனர். சிலர் ரஹ்மான் நாட்டையே அவமதிப்பதாக குற்றம் சாட்டினர். இந்நிலையில் ரஹ்மான் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு வீடியோ வாயிலாக விளக்கம் அளித்துள்ளார். என் நோக்கம் எப்போதுமே இந்திய கலாச்சாரத்தை உயர்த்துவதுதான், யாரையும் புண்படுத்துவது அல்ல. என் வாழ்க்கையே இந்த நாட்டிற்கான இசை சேவையாகும் என அதில் அவர் கூறியுள்ளார். ஸ்லாங்கூரில் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் 450 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கியது MCMC. ஸ்லாங்கூர் மாநிலத்தில் பண்டார் பிண்டார் எனப்படும் அறிவார்ந்த நகர திட்டத்தின் முயற்சிகளை வலுப்படுத்த 450 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நிதி மலேசிய தொடர்பு மற்றும் பல்லுடக்க ஆணையமான MCMC மூலம் வழங்கப்படுகிறது. அமைச்சர் ஃபாமி ஃபாட்சில் மாநில அரசு கோரிய 350 மில்லியன் ரிங்கிட்டை விட அதிகமாக இந்த ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஒருங்கிணைந்த தரவுகள் மற்றும் அறிவார்ந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நகர திட்டமிடல், நிர்வாக மற்றும் கொள்கை முடிவுகளை மேலும் துல்லியமாக்குவது இந்த முயற்சியின் முக்கிய நோக்கம் என்றார். இந்த திட்டம் ஸ்லாங்கூரில் டிஜிட்டல் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்து புதுமைகளை அதிகரித்ததுடன் மாநிலத்தை முக்கிய முதலீட்டு இலக்காக மாற்றும் என்றும் கூறினார். நேற்று அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து நிகழ்ச்சி ஸ்லாங்கூர் சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஸ் ஷா மற்றும் ராஜா மூடா தெங்கு அமீர் ஷா ஆகியோர் முன்னிலையில் நடந்தது. நாட்டில் அனைத்து பள்ளிகளிலும் மலாய் மொழி மற்றும் வரலாறு பாடம் கட்டாயம். மலேசியாவில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும், அதாவது மத பள்ளிகள், அனைத்துலக பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகள் உட்பட தேசிய பாடத்திட்டத்தின்படி மலாய் மொழி மற்றும் வரலாறு பாடங்கள் கட்டாயமாக கற்பிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இந்த விதிமுறை பள்ளி நேரத்திலேயே அமல்படுத்தப்படும் என்றும் UEC வழங்கும் பள்ளிகளுக்கும் இது பொருந்தும் என்றும் கூறப்பட்டுள்ளது. நேற்று தொடங்கி தேசிய கல்வி திட்டத்தின் கீழ் 2027 முதல் படிவம் 3 மாணவர்களுக்கு மலாய் மொழி, ஆங்கிலம், கணிதம், அறிவியல், வரலாறு ஆகிய பாடங்களில் மதிப்பீடு நடத்தப்படும். அதே ஆண்டில் படிவம் 6 மற்றும் மெட்ரிகுலேஷன் திட்டங்கள் உயர்கல்வி அமைச்சின் கீழ் கொண்டு வரப்பட உள்ளது. மேலும் 2027 முதல் ட்வெட், அதாவது தொழில்நுட்ப தொழில் வழி கல்வி பள்ளிகளில் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் ஆசிரியர் அறைகள் மேம்பாட்டிற்கு 100 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். இந்த ஆண்டு முதல் 4ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு புதிய மதிப்பீட்டு தேர்வு. பிரதமர் அன்வார். இந்த ஆண்டு முதல் 4ஆம் வகுப்பு மாணவர்கள் புதிய தரப்படுத்தப்பட்ட மதிப்பீட்டு தேர்வை எழுதுவார்கள். தேசிய மொழி, பெஹாசா மெலாயு, ஆங்கிலம், அறிவியல், கணிதம் மற்றும் வரலாறு ஆகிய 5 பாடங்களை இந்த தேர்வு உள்ளடக்கியுள்ளதாக பிரதமர் அன்வார் தெரிவித்தார். இந்த ஆண்டு முதல் 4ஆம் வகுப்பு மதிப்பீட்டை மலேசிய தேர்வு வாரியம் நிர்வகிக்கும் என்று தேசிய கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தும் நிகழ்வில் உரையாற்றிய போது பிரதமர் தெரிவித்தார். அல்தான்துயா வழக்கு அரசை விடுவித்த தீர்ப்புக்கு எதிராக அல்தான்துயாவின் குடும்பம் மேல்முறையீடு. 2006ஆம் ஆண்டு கொல்லப்பட்ட மங்கோலிய பெண்ணான அல்தான்துயா ஷரிபு மரணம் தொடர்பாக அரசுக்கு பொறுப்பு இல்லை என மேல்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக அவரது குடும்பம் பெடரல் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது. அல்தான்துயாவின் குடும்ப வழக்கறிஞர் கூறுகையில், பணியாளர்களின் சட்டவிரோத செயல்களுக்கு அரசு மறைமுக பொறுப்பேற்க வேண்டுமா என்ற முக்கிய சட்ட கேள்வி தீர்மானிக்கப்பட வேண்டும் என்றார் அவர். மேல்முறையீட்டு நீதிமன்றம் கொலை நடந்த போது முன்னாள் போலீசார் ஷிருல் அசார் உமார் மற்றும் அசிலா ஹட்ரி ஆகியோர் அதிகாரப்பூர்வமாக பணியில் இல்லை என்பதால் அரசுக்கு பொறுப்பு இல்லை என்று தீர்ப்பளித்தது. அதே நேரத்தில்
ஷிரோல் அசிலா மற்றும் ரசாக் பஹிந்தா மீது உள்ள பொறுப்பு தொடரும் என்றும் நீதிமன்றம் உறுதி செய்தது. 2015ஆம் ஆண்டு சிருல் மற்றும் அசிலா கொலைக்காக தண்டிக்கப்பட்டனர். மேலும் அல்தான் தியாப் குடும்பத்திற்கு வழங்கப்பட்ட இழப்பீடு 5 மில்லியன் ரிங்கிட்டிலிருந்து 1.3 மில்லியன் ரிங்கிட்டாக குறைக்கப்பட்டது. 2027ஆம் ஆண்டில் 5 வயதில் பாலர் பள்ளி, 6 வயதில் முதல் வகுப்பு தொடங்கும் பிரதமர். அடுத்த ஆண்டு தொடங்கி பாலர் பள்ளி வகுப்பு 5 வயதில் தொடங்கும். அதே வேளையில் முதல் வகுப்பு 6 வயதில் தொடங்கும் என பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்தார். ஆனால் மாற்றங்கள் பெற்றோருக்கு இன்னும் கட்டாயம் இல்லை என்றும் புதிய கல்வி சூழலுக்கு குறிப்பாக கல்வியாளர்கள் தயாராகுவதற்கு இடம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் விளக்கம் அளித்தார். நேற்று நடைபெற்ற தேசிய கல்வி திட்டம் 2026-2035 வெளியீட்டு விழாவில் உரையாற்றிய போது அவர் இத்தகவலை வெளியிட்டார். தைப்பூசம் 2026 ஜனவரி 31, பிப்ரவரி 1ஆம் தேதிகளில் KTM கம்யூட்டர் ரயில் சேவை 24 மணி நேரங்களுக்கு இலவசம். லோக் பத்துமலை தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு கிளான் பள்ளத்தாக்கு பயணிகளுக்கு KTM இலவச ரயில் சேவை 22 நாட்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது. ஜனவரி 31 மற்றும் பிப்ரவரி 1ஆம் தேதிகளில் 24 மணி நேரங்களுக்கு இச்சலுகை வழங்கப்படுவதாக போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் நேற்று அறிவித்தார். இந்த இலவச பயணம் முதல் நாள் நள்ளிரவு 12 மணி முதல் மறுநாள் இரவு 11:59 மணி வரை நடைமுறையில் இருக்கும். பயணிகள் ACT தானியங்கி கதவு மூலம் ஸ்கேன் அவுட் செய்தாலே போதுமானது. இச்சலுகைக்காக KTMB சுமார் 1 மில்லியன் ரிங்கிட் செலவை ஏற்றுக்கொள்வதாக நேற்று KL சென்ட்ரலில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் சொன்னார். 2 நாட்கள் இலவச பயணத்தோடு மொத்தமாக 4 நாட்கள் 3 இரவுகளாக 24 மணி நேர KTM ரயில் சேவை வழங்கப்படுகிறது. மாமன்னரின் உரையை தவறாக மொழிபெயர்ப்பு செய்த சைனா பிரஸ் மீது விசாரணை நடத்தும் MCMC. நாடாளுமன்ற தொடக்க விழாவில் மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் அவர்கள் ஆற்றிய உரையை தவறாக மொழிபெயர்த்து வெளியிட்டதாக கூறப்படும் விவகாரம் தொடர்பில் மலேசிய தகவல் தொடர்பு மற்றும் பல்லுலக ஆணையமான MCMC சைனா பிரஸ் வெளியிட்ட ஆன்லைன் செய்தியை தற்போது விசாரித்து வருகிறது. பொதுமக்கள் அளித்த அதிகாரப்பூர்வ புகாரின் அடிப்படையில் MCMC இந்த விசாரணையை தகவல் தொடர்பு மற்றும் பல்லுலக சட்டத்தின் அடிப்படையில் தொடங்கியுள்ளது என்று அத்துறையின் அமைச்சர் ஃபாமி ஃபட்சில் குறிப்பிட்டுள்ளார். காவல்துறையில் தனிப்பட்ட புகார் பதிவு செய்யப்பட்டிருந்தால் அது வேறு வழக்காக சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படும் என்றும் அதனை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கையாள்வார்கள் என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் மலேசிய ஊடக மன்றமான மஜ்லிஸ் மீடியா மலேசியா ஒரு சுயாதீன அமைப்பாக ஊடக ஒழுக்க நெறிகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய துல்லியமான மற்றும் பொறுப்பான செய்தி அளிப்பை ஊக்குவிக்க வேண்டும் என்று ஃபாமி வலியுறுத்தினார். இதனிடையே பொதுமக்கள் சமூக வலைதளங்களில் அவதூறான கருத்துக்களை வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் நடந்து கொண்டிருக்கும் சட்ட நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டது. கிரீன்லாந்து விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு எதிராக ஐரோப்பாவை மலேசியா ஆதரிக்கும் அன்வார் அறிவிப்பு. மலேசியா கிரீன்லாந்து தொடர்பான அமெரிக்காவின் நிலைப்பாட்டுக்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் டென்மார்க் எடுத்துள்ள நிலைப்பாட்டை ஆதரிக்கிறது. பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நாடாளுமன்றத்தில் நேற்று அதனை தெரிவித்தார். அமெரிக்கா கிரீன்லாந்தை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர விரும்புவது மற்றும் அதனை ஆதரிக்காத நாடுகளுக்கு கூடுதல் வரி விதிப்பது போன்ற மிரட்டல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை. ஒரு நாடு இன்னொரு நாட்டை கைப்பற்றுவதை மலேசியா எப்போதும் ஏற்காது என அன்வார் தெளிவுபடுத்தினார். எனவே கிரீன்லாந்து விவகாரத்தில் மலேசியா ஐரோப்பாவின் நிலைப்பாட்டையே ஆதரிக்கிறது. அமெரிக்காவின் புதிய நிலைப்பாட்டால் உருவாகும் புவியியல் அரசியல் பதற்றங்கள் குறித்து அன்வார் கவலை தெரிவித்தார். இவ்வேளையில் ஈரான் விவகாரத்தையும் பிரதமர் தொட்டு பேசினார். அமெரிக்காவின் புதிய கூடுதல் வரி மிரட்டல் இருந்த போதும் ஈரானுடன் தனது வர்த்தக உறவை மலேசியா தொடரும் என்றார் அவர். மலேசியா ஈரானின் இறையாண்மையை மதிக்கும் கொள்கையை தொடர்ந்து பின்பற்றுகிறது என்றார் அவர். புதிய வரலாறு, மலேசியாவின் மொத்த வாணிபம் 3 டிரில்லியன் ரிங்கிட்டை எட்டியது. பிரதமர் மலேசியா தனது வாணிப வரலாற்றில் முக்கியமான ஒரு மைல்கல்லை எட்டியுள்ளது. கடந்த ஆண்டு நாட்டின் மொத்த வாணிபம் என்றும் இல்லாத வகையில் 3 டிரில்லியனை தாண்டியதாக பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார்.
இது வரலாற்று சிறப்புமிக்க முன்னேற்றம் என மக்களவையில் நேற்றைய கேள்வி நேரத்தின் போது அவர் சொன்னார். முழு புள்ளி விவரங்களை மலேசிய வெளிநாட்டு வாணிப மேம்பாட்டு நிறுவனமான மேட்ரேட் நேற்றைய தினமே வெளியிடும் என்றார் அவர். அமெரிக்கா, ஐரோப்பா உள்ளிட்ட உலக சக்திகளின் கொள்கை மாற்றங்கள் மற்றும் வாணிப பதற்றங்கள் நிலவிய போதிலும் சந்தைகளை பன்முகப்படுத்துதல் மற்றும் புதிய துறைகளில் வாய்ப்புகளை ஆராய்ந்து மலேசியாவை வலுவாக முன்னேற்றியுள்ளதாகவும் அன்வார் கூறினார். மலேசிய பொருளாதாரம் ஊக்கம் அளிக்கும் வகையில் இருப்பதற்கான சில ஆதாரங்களையும் புள்ளி விபரத்தோடு அவர் வெளியிட்டார். குறிப்பாக 2025ஆம் ஆண்டில் மலேசியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியான ஜிடிபி அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பையும் மீறி 4.9% வளர்ச்சி கண்டுள்ளது. அதே சமயம் ரிங்கெட் நாணய மதிப்பு அமெரிக்க டாலருக்கு எதிராக 4.05 ரிங்கெட் என 5 வருடங்களில் மிக சிறந்த நிலையை எட்டியுள்ளது. டாக்டர் மகாதீரின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம், மருத்துவர்கள் திருப்தி. இந்த மாத தொடக்கத்தில் இடுப்பு எலும்பு முறிவு ஏற்பட்டதை தொடர்ந்து சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது அவர்களின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படுவதாக அவரது அலுவலகத்தினர் தெரிவித்தனர். கடந்த 14 நாட்களாக தேசிய இருதய நிறுவனமான IJN-இல் டாக்டர் மகாதீர் சிகிச்சை பெற்று வருவதாக அவரது அலுவலகத்தை பேச்சாளர் தெரிவித்தார். இந்நிலையில் சிகிச்சை மற்றும் அவரது உடல் ரீதியான முன்னேற்றம் திருப்திகரமாக இருந்தாலும் பிசியோதெரபி அடிப்படையிலான மீட்பு செயல்முறை நீண்ட காலம் எடுக்கலாம் என்றும் கூறப்பட்டது. டாக்டர் மகாதீரின் உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்த அனைவருக்கும் அவரது குடும்பத்தினர் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். தற்போதைய நிலையில் அவர் வருகையாளர்களை சந்திக்க இயலாததற்கு மன்னிப்பும் கேட்டுள்ளார். ஜனவரி 6ஆம் தேதியன்று அவர் வீட்டில் வழக்கமான உடற்பயிற்சியை மேற்கொண்ட போது தவறி விழுந்ததால் இடுப்பு எலும்பு முறிவு ஏற்பட்டு பின்னர் அவர் சுயநினைவுடன் IJN-க்கு கொண்டு செல்லப்பட்டார்.